எஸ் மக்களே, இப்போ வந்து சிஎம்மோட ரூட்டே வந்து மாறிடுச்சு. சிஎம்மோட ரூட்டு மாறிடுச்சு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பத்திரப்பதிவு ஆஃபீஸில் வந்துட்டு கொஞ்சம் மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நம்ம ஸ்டாலின் சார் இருக்கார் இல்லையா, முன்னாள் முதல்வர். அவரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. தேர்தலுடைய தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்க்க போகிறாரு. எஸ், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து அந்த ஒயின் ஷாப் வந்து மூடினாங்க இல்லையா, அந்த ஒயின் ஷாப் மூணுனதுக்கு அதோடைய அமைப்பு சார்ந்த நபர்கள் வந்துட்டு ஒரு போராட்டம் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சில டீட்டெயிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். ப்ளஸ் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துருக்க எல்லாருமே வந்துட்டு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளஸ் இப்போ நான் சிஎம் ரூட் வந்து மாறி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதோட ரூட் வந்து மாறி இருக்குன்னா, இப்போ சிஎம் வந்து ஒரு ரூட்டு போயிட்டுருக்கிறாரு, பக்கத்தில் வந்து நம்ம பொதுமக்கள் போகிறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்துதான் தெரியல. செக் பண்ணி பார்த்த வரைக்கும் நடந்துருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. பட் அதை கண்டினியூ பண்ணல. மேபி ஒரு நாள் 2 நாள் இல்லை 1 வாரம் பண்ணியிருக்கிறாங்க போல். அதுக்கப்புறம் பண்ணலை. இப்போது நம்ம தளபதி சிஎம்மும் வந்து பார்த்திங்கன்னா, விஜய் அவர்களும் வந்து இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. என்னோட மக்கள் வந்து போக்குவரத்து நெரிசல் வந்து குறைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு தரப்பில் வந்து சொல்லியிருக்காரு. பொதுமக்கள் வந்து ஒரு குரல் ஒன்று வந்திருந்தது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, போக்குவரத்து நெரிசல் வந்து அதிகமாக ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவருடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா நீலாங்கரையில் இருக்குது. நீலாங்கரையிலேருந்து தலைமைச் செயலகம் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 17 கிலோமீட்டர் வருது. 17 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா போலீஸும் வந்துட்டு அதிகமாக நிற்கப்படுகிறார்கள். ப்ளஸ் வந்து போக்குவரத்தும் வந்து அதிகமாக நெரிசல் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து அது பேஸ் பண்ணி நேற்றுலேருந்து அவர் ரூட்டை வந்து ஆக்சுவலாக மாற்றிருக்காரு. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரீசனு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து வீடு வந்து மாற்ற போகிறதா, அரசு அலுவலகங்கள் வந்து தங்க போகிறதா ஒரு செய்தி வருது. இன்ன வரைக்கும் கன்ஃபார்மாக இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீலாங்கரையிலேருந்து அவர் அலுவலகத்துக்கு போன தலைமைச் செயலகத்துக்கு போனால் 17 கிலோமீட்டர். இதுக்கு நடுவில் வந்து போலீஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணப்படுது, பயன்படுத்தப்படுது. அதனால் இந்த போக்குவரத்து நெரிசல் ப்ளஸ் வந்து போலீஸோடைய இது எல்லாமே பார்த்து அதை வந்து மாற்றுற மாதிரி அவர் முடிவு வந்து எடுக்கப்படுகிறது. ப்ளஸ் இன்னொரு அறிக்கை வந்து ஒன்று வந்திருக்கு. இந்த பத்திரப்பதிவு ஆஃபீஸர் இருக்கு இல்லையா, பத்திரப்பதிவு ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா, பத்திரப்பதிவு அலுவலர் மட்டும் உட்காந்துட்டு இருப்பார் சீட்டில். நம்ம பொதுமக்கள் வந்து போய் அவர்கிட்ட அந்த அனுமதி வாங்குறதுக்காக போகிறோம் பார்த்தீங்களா, அந்த வகையில் பார்த்திங்கன்னா பொதுமக்கள் வந்து நின்றுட்டு தான் அப்ரூவ் வாங்கணுமா அப்படின்ற ஒரு நடைமுறை தான் இப்போ வந்து வந்துட்டுருக்கு. இது தெரிய வந்து டிவிகே அரசுலேருந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சுற்றறிக்கை வந்து விடுறாங்க. அந்த சுற்றறிக்கையில் வந்துட்டு அலுவலர் வந்து உட்காந்துருக்கணும், அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து 2 சேர் போட்டிருக்கணும். 2 சேரில் வந்து பொதுமக்கள் உட்காந்து தான் இந்த அலுவலக பணிகளை வந்து மேற்கொள்ளணும், அப்ரூவல் வாங்குறது மற்றபடி பேசுறது எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புதிய கான்ட்ரவர்சி ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வரவேற்கத்தக்கது தான். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அந்த ஒயின் ஷாப் எல்லாம் மூடினாங்க இல்லையா, அந்த ஒயின் ஷாப் மூடுறதுக்கு அதிகமாக வந்து எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா, அந்த ஒயின் ஷாப்புடைய ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு வந்து ஒரு போராட்டம் ஒன்று பண்ணுறாங்க. அந்த போராட்டத்தில் ஒருத்தர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பணம் இருக்குது, அதை பண்ணுறதுக்கு மனம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு வீடியோ சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வந்துட்டு கஜானாலாம் வந்து காலி பண்ணி வச்சுட்டு போல, பணம் இருக்குது, பணம் இல்லாமலாம் நீங்கள் வந்துட்டு மகளிர் உரிமை தொகையை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ப்ளஸ் வந்து அரசு ஊழியர்களுக்கும் மருத்துவர்களுக்கு பின் அரசு சார்ந்தவர்களுக்கு எல்லாமே 2% வந்துட்டு அகவிலைப்படி வந்து உயர்த்திருக்கிறீங்க அப்படின்ட்டு பல கேள்வி வந்து அவர் கேட்டுக்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து 717 மூடினீங்கன்னா பேலன்ஸ் இருக்க 4000 சில்லறையை வந்துட்டு நாங்கள் மூடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது கேட்ட உடனே மக்கள் எல்லாம் பெரிய கும்பிடா போகிறாங்க. எப்பா யாரா சாமி நீ ஃபஸ்ட்டு எல்லாமே வந்துட்டு இந்த பேலன்ஸ் இருக்க 4000 கடி நீயே மூடிடு, அப்படி இல்லைன்னா முதல்வர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இதை வந்துட்டு மூடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய வேண்டுதலும் அதுதான். நீங்களாக மூடிட்டீங்கன்னா நல்லது, அப்படி இல்லைன்னா நம்ம முதல்வர்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூடுவாங்கன்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆக்சுவலாக உங்ககிட்ட. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஸ்டாலின் சார் வந்துட்டு ஒரு தேர்தல் ஒரு வீடியோ ஒன்று போட்டுக்கிறாரு. இப்போ ரீசெண்டாக நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று போட்டுக்கிறாரு. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, திமுக வந்து தோற்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஃபுல்லாக பேசியிருக்கிறாரு. இப்போ 234 தொகுதியிலுமே வந்துட்டு தனித்தனியாக ஆள் அனுப்பி ஒரு சர்வே ஒன்று எடுக்க சொல்லியிருக்காரு. நம்ம தோற்றதுக்கான காரணம் என்ன, மக்கள் என்ன ரீசன் சொல்கிறாங்களோ அந்த ரீசன் அப்படியே எடுத்து வந்து என்கிட்ட கொடுக்கணும், இதில் எந்த விதமான மாற்றமும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு.
ப்ளஸ் அவர் போட்ட வீடியோலையுமே ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்கு. அந்த அட்டாச்மெண்ட் வந்து மக்கள் கிளிக் பண்ணி இதில் வந்துட்டு நீங்கள் உங்கள் வாய்ஸாக நீங்கள் சொல்லலாம், உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் சொல்லலாம், அதை டெக்ஸ்டாக மாறும். அப்படிலாம் நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான சொல்லியிருக்காரு. இது பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு எல்லாமே ஆக்ஷன் எடுக்கலாம், இது எல்லாமே மாற்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. டிவிகே அரசு வந்து வின் பண்ணதுக்கான காரணமே வந்துட்டு சோசியல் மீடியா தான், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அந்த மாதிரி சோஷியல் மீடியா தான். ஸோ நம்ம அனைவருமே வந்துட்டு அதுக்கு மாறணும் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. ஆனால் சட்டசபையில் வந்து உதயநிதி பேசியிருக்காரு, ரீல்ஸ் மோகமாக தான் இருக்குது, ரீல்ஸ் அரசியலாக தான் இருக்குது, ரியல் அரசியலாக இல்லை அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ ஸ்டாலின் சாரே பார்த்தீங்கன்னா ரீல்ஸுக்கெல்லாம் மாறலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். மாறினா தான் நம்ம வந்து அடுத்த தேர்தலில் வந்து வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி நம்ம பல கருத்து வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. முன்னதாக என்ன தெரிவித்தாருன்னா, டிவிகே அரசு வந்து வரட்டும், திமுக அரசு வந்து எந்த ஒரு இடையூறுமே நாங்கள் தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தார். அப்போ அடுத்த 6 மாதத்துக்கு அவங்களுடைய நடவடிக்கையெல்லாம் பார்ப்போம், அதை பேஸ் பண்ணி தான் எதாக இருந்தாலும் நடவடிக்கையெல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் இப்போவே அவங்க எல்லாமே இறங்கிட்டாங்க. நீட் தேர்வு வந்துட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் ஒன்று நடத்துகிறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த 5 வருஷமாக என்ன பண்ணீங்க? இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணீங்க? நீட்டை வந்துட்டு ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் பேசுனீங்க. நீட்டை வந்து ஒழிப்பேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி நீங்கள் தான் கொடுத்தீங்க. அப்படி எல்லாமே கொடுத்துட்டு 5 வருஷமாக எதுவுமே பண்ணல, அதை பற்றி ஒரு போராட்டம் பண்ணல, எதுவுமே நீங்கள் பேசலை. ஆனால் இப்போ உங்களோட ஆட்சி இல்லாதப்போ டிவிகே அரசு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறீங்க. ப்ளஸ் வந்து அவரை இதுவாக பேசுகிறீங்க. நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம், நீங்கள் 6 மாதம் தொடர்ந்து உங்களுடைய வேலைகளை பார்க்கலாம், அந்த செயல்பாடுகளை பேஸ் பண்ணி தான் நாங்கள் எல்லாமே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறாங்க. முன்னதாகவே நான் சொன்ன மாதிரி தான் இந்த ப்ராப்ளம்ன்றது நமக்கு அடிக்கடி வரும். ஆனால் அதெல்லாம் தாண்டி சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு இதை எப்படி எடுத்துக்கொண்டு போகிறார் அப்படின்னு பல முடிவுகளை வந்துட்டு இப்போ எடுத்துகிட்டு வந்துக்கிறார். ஆக்சுவலாக மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், மாணவர்களுக்கான தொகையாக இருக்கட்டும், 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கான இப்போது ஒரு கணக்கெடுப்பும் வந்து ஆக்சுவலாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி பல முடிவுகளை வந்து எடுத்துருக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் எந்த ஒரு இடர்பாடுகளோ அல்லது ஆட்சி கவுளுமோ அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகள் இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ப்ளஸ் நம்மளுடைய வீடியோ வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.